சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். என்னடா சந்தோஷம் பொங்குது உனக்கு? இல்லைப்பா, நீங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கடையில் போய் திருப்பி கொடுக்க வரல, அதுக்கு தான்ப்பா. உனக்கு சந்தோஷம் பொங்கும்டா. என் காசு கரியாக போகுது. ஒரு வேலையாவது என் உடம்புல நீ இருந்து பாடுறா, அப்போ தான்டா உனக்கு எந்த அப்பா படுற கஷ்டம் உனக்கு புரியும். பா, நீங்கள் 3000 ட்ரெஸ் 500 தாங்கப்பா வாங்கி தந்தீங்க. என் ஃப்ரெண்டு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்கப்பா. என்ன அசிங்கம்? என்ன அசிங்கம்? நான் என்ன உன்ன மாதிரி ஏமாலியா? 3000 ட்ரெஸ் 500 வாங்கி கொடுத்துருக்கேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? திருப்பி கொடுக்கணும்டா. அந்த கடைக்கார அசிங்கமாக பார்ப்பான்டா என்ன. பா, உங்கள் அப்பா என்ன வெறும் ஷேக்கர் நினச்சியா? ஷாப் ஷேக்கர் உங்கள் அப்பா. ஷாப் ஷேக்கர். கிறிஸ்மஸ் வந்தாலே புதுசாக ஏதாவது ஃபோன் வாங்கினாதாண்டா கிறிஸ்மஸ் மாதிரியே போகும். இந்த ஃபோன் வேறு கிளாரிட்டியாக இருக்குது. ரீல்ஸ் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். என்னடா நம்ம ஃபோனில் சபை மக்கள் தெரியுறாங்க. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னப்பா எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம் வந்திருக்க? தோதர் அங்கிள், என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் வந்து டேய் சொல்கிறேன் என்ன நடந்திருக்குன்னு. இல்லை அங்கிள், கிறிஸ்மஸ்க்கு மஞ்சள் கலர் சட்டையும் பச்சை கலர் பேண்ட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க அங்கிள், அதான் மாற்ற போயிட்டுருக்கோம். ஆமாப்பா, இந்த பசங்களோட எனக்கு ஒரே ரோதனையாக போகுது. இவன் இந்த ட்ரெஸ் போட மாட்டாராம், ஜீன்ஸோ டிஷர்ட்டோ வேணுமா. நம்ம சர்ச்சை மக்கள் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்கள், பட் இந்த சைடு கடைக்கு போனோம்பா. இன்னைக்கு 24ஆம் தேதி, நாளைக்கு தானே கிறிஸ்மஸ். இன்னைக்கு ஏன் கடைக்கு போற? அது ஏன்பா கேட்குற? போன வருஷம் சர்ச்சு லேட்டாக விட்டதால ஒரே சர்ச்சில் கூட்டமாக இருந்தது. கடிக்காரன் ஒரே பீஸ் போடாமல் எலும்ப போட்டான். வெறும் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டோம். அதனால 12 மணி நேரம் முன்னாடி ப்ரீ புக் பண்ணுறேன். ஆமாம். யாரா இவன்? கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கான். 12 மணி நேரம் முன்னாடி சிக்கன் ஆர்டர் பண்ணுறான். கெட்டு போயிடாது. அப்பா பாஸ்ப்பா, பார்த்து பேசுங்கப்பா, அவன் காலில் கேட்டுற போகுது. அப்படியாடா, சரி. என்ன இது எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ் கொண்டாடிக்குவீங்க? கிறிஸ்மஸ்னா ஆக்சுவலாக என்னது? வருஷம் தான் புதுசாக பொருள் வாங்கினா அதான்ப்பா கிறிஸ்மஸ்ஸு. அதெல்லாம் இல்லை, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கணும். கிறிஸ்மஸ்னா கேக் வெட்டி கொண்டாடுறது தான் கிறிஸ்மஸ். இருங்க, நம்ம பர்த்டேக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? பர்த்டேக்கு வர கிஃப்டெல்லாம் நம்ம வாங்கி வைப்போம். ஏசப்பாக்கே பர்த்டே நாளைக்கு. யாராவது கிஃப்ட் வாங்கணும்னு தோணுச்சா? இருங்க, நான் போயிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். வாடா போகலாம். இப்போ தான் அவன் சர்ச்சுக்கே வந்தார், அவரே கிஃப்ட் வாங்க போகிறார். நம்ம இத்தனை வருஷமாக சர்ச்சில் இருக்கிறோம், நம்மளாம் யூத்னு வேறு சொல்லிட்டு இருக்கோம். கிஃப்ட் வாங்காமனா என்னடா? நம்ம கிஃப்ட் வாங்க நாளைக்கு மாஸ் பண்ணுறோம்டா. நாளைக்கு கிஃப்டோட பார்க்கலாம். நாளைக்கு கிஃப்டோட பார்க்கலாம். தம்பி வாடா, இந்த கிஃப்டை போட்டு ஏசப்பா கிட்ட கொடுப்போம். சரிப்பா. அடுத்த நாள் கிறிஸ்மஸ். தேவாலயத்தில் அனைவரும் பரிசுகளை கொண்டு செல்கிறார்கள். தம்பி கிஃப்ட் ராப் பண்ண வரலையே, ஏசப்பா ஏத்து பாருடா. பார்த்துக்கலாம்ப்பா. சோத்திரப்பா, எப்படி இருக்கீங்க? கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? என்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்தீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட போய் காட்டுவேன். ஆண்டவர்கிட்ட போய் காட்டுறியா? எனக்கு கொஞ்சம் காட்டேன். உங்களாம் காட்ட முடியாது. என்னப்பா, நம்ம கிட்ட ஒற்றுமையே இல்லை. ஏசப்பா பைபிள்ல இருக்குல்ல, ஒற்றுமை இருந்தாதானா அவர் ஆசீர்வதிப்பாராமே. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம், அப்பதான் ஏசப்பா வருவார். சரி, ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, வாங்க ஏசப்பா. ஏசப்பா டிவி வேற வாங்கி வச்சிருக்கேன் ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. வாங்க ஏசப்பா. வாங்க ஏசப்பா. யாரா டியூப்லைட் போட்டதே? என்னடா இவ்வளோ நம்ம கேட்டது ஏசப்பா வந்துட்டாரா? இது ஏசப்பாக்கு நான் போய் முதல்ல கிஃப்ட் கொடுத்துட்டு வரேன்டா. நான் ஃபர்ஸ்ட் கொடுவேன். நான் ஃபர்ஸ்ட் போறேன்டா.
என்ன ஏசப்பா இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறீங்க, சும்மா இருக்கவங்க ரீல்ஸ் பண்ணாலே நிறையா லைக்ஸ் வச்சுக்கோ ஏசப்பா. நீங்கள் வர இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் ரீல்ஸ் பண்ணால் லைக்ஸ் வந்து கொட்டும் ஏசப்பா. இப்போ தான் புது ஃபோன் வாங்கியிருக்கிறேன். இப்போ தான் புது ஃபோன் நான் வாங்கியிருக்கலாம். கிளாரிட்டி சும்மா சூப்பராக இருக்கு ஏசப்பா. வாங்க ஏசப்பா ரீல்ஸ் பண்ணலாம். இதாங்க ஏசப்பா உங்களுக்கு கிஃப்ட்டு. யாராவது உங்கள் பர்த்டே கிஃப்ட் கேக் வெட்டியிருக்காங்களா? நாங்கள் இன்றைக்கி வெட்ட போகிறோம் ஏசப்பா. ஹாப்பி பர்த்டே ஜீசஸ், ஹாப்பி பர்த்டே ஜீசஸ், ஹாப்பி பர்த்டே ஜீசஸ், ஹாப்பி பர்த்டே ஜீசஸ், ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். தள்ளுங்கப்பா. ஏசப்பா நல்லா இருக்கீங்களா? சர்ச்சுக்கு வந்தால் மனசு நிறையும், பிரியாணி சாப்பிட்டா வயிறு நிறையும். இதாங்க வச்சுக்கோங்க. ஏசப்பா என்கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த பரிசும் இல்லை, அதனால நான் என்னையே பரிசாக தரேன் உங்களுக்கு. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். பிரைஸ் டு யூ லார்ட். ஒரே லாட் தான்டா. ஏசப்பா புது சாம்சங் டிவி இந்தாங்க பிடிங்க. அண்ணாந்தத்துலேருந்து இங்கே பார்த்தேன் எப்படி ஏசப்பா கேபிள் கனெக்ஷன் கிடைக்கும். அங்கே ஏதாவது வைஃபை கீஃபை போட்டு இந்தாங்க பாருங்க டிவி. அப்பா எல்லாத்தோடையும் சிறந்த பரிசு இவன் கொடுத்த பரிசு தான். ஏன்னா இவன் தான் உன்னோட வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணிட்டான். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்கிறது தான் கிறிஸ்மஸோட சிறந்த பரிசு. சாரி ஏசப்பா, எங்கள் மனசுக்கு ஏற்றது தான் உங்களுக்கு தந்தோம். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு ஏசப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. டிவி எப்படிப்பா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க ஒரே நைட்டில்? அது ஒன்றும் இல்லைடா, நம்ம வீட்டில் பழைய டிவி இருந்ததில்ல, அதை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வாடா. பாவி அப்பா, அட பாவி அப்பா.